ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு நருட்டோ அனிமே ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஜஸ்ட் ஒரு கூனாய் டெம்ப்ளேட்டு ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பர் மட்டும் இருந்தால் போதும். நருட்டோவில் ஃபைட் பண்ணல யூஸ் பண்ணுவாங்களே இந்த கூனாய் நைஃபை உங்களாலையும் மேக் பண்ணிக்க முடியும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கூனாய் நைஃபுக்கான டெம்ப்ளேட்டை அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி ஒரு A4 ஷீட்டில் இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்துக்குவோம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறது ஒரு சிசர் ஒன்று யூஸ் பண்ணி இந்த A4 ஷீட்லேருந்து இந்த கூனாய் டெம்ப்ளேட்டை மட்டும் தனியாக பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த டெம்ப்ளேட்டை தனியாக பெர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பர் பீஸ் ஒன்று சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச டெம்ப்ளேட்டே எடுத்து அதோட பேக் போர்ஷனில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த டெம்ப்ளேட் இமேஜை நம்மளோட பிளாக் கலர் சார்ட் பேப்பர் பீஸ்க்கு மேலே ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரியே ஒட்டிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்ப்ளேட் இமேஜ் இந்த சார்ட் பேப்பர் மேலே நல்லாவே ஒட்டிருச்சு. இனி அடுத்த ஸ்டெப்புங்கிறது இந்த சார்ட் பேப்பர்லேருந்து இந்த டெம்ப்ளேட் இமேஜ் ஷேப்பை தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். பேக்கில் நம்மளோட பிளாக் சார்ட் இருக்குது அண்ட் ஃப்ரண்டில் இந்த டெம்ப்ளேட் இருக்குது. இந்த டெம்ப்ளேட் இமேஜஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் தெரியும், ஒரு அவுட்லைனில் நிறையவே அவுட்லைன்ஸ் தெரியும். இந்த அவுட்லைன் இமேஜஸில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஒன்று பிளேஸ் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரியே இந்த அவுட்லைனுக்கு பக்கத்தில் வர போர்ஷனை டெம்ப்ளேட்டோட உள் சைடு வர்ற மாதிரி பார்த்து ஃபோல்ட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த பிளாக் கலர் போர்ஷனே எடுத்து பார்த்தாலே போதும் நம்மளோட கூனாய் நைஃபுக்கான டெக்ஸ்டர் எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கும். அடுத்ததான் நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ண போர்ஷன்ஸ் பக்கத்துலேயே சின்னதாக ஒரு போர்ஷன்ஸ் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதுதான் அந்த போர்ஷன்ஸ். முதல்ல நம்ம அவுட்லைன்ஸை ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த போர்ஷன்ஸ்லையும் ஸ்கேலை பிளேஸ் பண்ணி இந்த போர்ஷன்ஸையும் சின்னதாக ஃபோல்ட் பண்ணி விட்டுக்குவோம். ஓகே, அவ்வளோதான் ஃபோல்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இனி அப்படியே நம்மளோட டெம்ப்ளேட்டை திருப்பி பிளாக் கலர் சார்ட் பேப்பர் போர்ஷன் எடுத்து நம்மளோட கூனாய் நைஃபை கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனை தான் ஒட்டணும். இந்த அவுட்டர் போர்ஷனில் அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி இந்த கூனாய் நைஃபோட பாட்டம் போர்ஷனை ஃபஸ்ட்டு ஒட்டிடுவோம். அவ்வளோதான் பெர்ஃபெக்டாக ஒட்டியாச்சு. இந்த பாட்டம் போர்ஷனுக்கு பக்கத்துலேயே ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு போர்ஷன்ஸ் தான் அடுத்து. ஸோ இந்த ரெண்டு போர்ஷன்ஸுக்குமே தனியாக ரெண்டு அவுட்லைன் இருக்கும். இந்த ரெண்டு அவுட்லைன் போர்ஷன்லையுமே நம்மளோட க்ளூ அப்ளை பண்ணி இந்த பாட்டம் போர்ஷனை அப்படியே ஒட்டிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லெஃப்ட் சைட் போர்ஷனை ஒட்டியாச்சு. இதே மாதிரி நம்மளோட ரைட் சைட் போர்ஷன்லையும் க்ளூ அப்ளை பண்ணி பெர்ஃபெக்டாக ஒட்டிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த நைஃபோட ரெண்டு சைட் போர்ஷன்ஸுமே பெர்ஃபெக்டாக ஒட்டி முடிச்சாச்சு. நீ பேலன்ஸ் இருக்கிறது இதோட ஆப்போசிட்டில் உள்ள இந்த கிராஸ் போர்ஷன் மட்டும். இந்த கிராஸ் போர்ஷனை அப்படியே ஸ்க்ரீனில் தெரிய மாதிரியே பிளேஸ் பண்ணி பாட்டம் போர்ஷனையும் சைட் போர்ஷனையும் ஒட்டினது மாதிரியே இந்த கிராஸ் போர்ஷனோட அவுட்லைனில் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட கூனாய் நைஃபோட ஹெட் போர்ஷன் கம்ப்ளீட்டாக மேக் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம பெண்ட் பண்ணதோட டெக்ஸ்டர் எல்லாமே அப்படியே நைஃப் மாதிரி சூப்பராக தெரியுது பார்த்தீங்களா. இனி இதை அப்படியே டேபிளில் பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்டில் மேக் பண்ணோம். அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு பேனா ஒன்று, இந்த பேனாவோட கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேனாவை நம்மளோட கூனாய் நைஃபோட பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரிய மாதிரியே இன்சர்ட் பண்ணிடுவோம். அது ஒரு சூப்பர் க்ளூ ஒன்று எடுத்து இந்த பேனாவையும் கூனாய் நைஃபையும் நல்லா ஒட்டிட்டு இந்த கூனாய் நைஃபோட ஹேண்டில் ஒரு ஒயிட் கலர் கிரிப் இருக்கும் இல்லையா, அந்த கிரிப் மேக் பண்ணுறதுக்காக ஒரு டெஃப்லான் டேப் ஒன்று எடுத்து நம்ம ஹெட்டு கூட அட்டாச் பண்ணியிருக்கிற பேனாவை சுற்றி ஸ்க்ரீனில் தெரிய மாதிரியே கவர் பண்ணிக்குவோம். அதாவது நம்மளோட கூனாய் நைஃபோட ஹேண்டில் சுற்றி இந்த டெஃப்லான் டைப்பை ஃபுல்லாக கவர் பண்ணிக்குவோம். ஓகே, அவ்வளோதான் கவர் பண்ணி முடிச்சாச்சு. இனி இந்த டாப் போர்ஷனில் கொஞ்சமாக க்ளூ மட்டும் அப்ளை பண்ணிக்குவோம். அப்போ தான் இந்த டெஃப்லான் டேப் கழண்டு வந்துடாமல் இருக்கும். இனி ஃபைனலாக இப்போ ஸ்க்ரீனில் தெரிய மாதிரியே ஒரு பிளாக் கலர் கேப் ஒன்று எடுத்துக்குவோம். நான் ஒரு பெர்ஃப்யூம் கேப் ஒன்று தனியாக எடுத்திருக்கேன். இந்த பெர்ஃப்யூம் கேப்லேருந்து ஒரு சின்ன போர்ஷனை தனியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது எதுக்காகனா இந்த கூனாயோட எண்டில் ஒரு சின்ன ஹோல்டர் இருக்கும் இல்லையா, அந்த ஹோல்டரை மேக் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டு நம்மளோட கூனாயோட கீழ் போர்ஷனில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்மளோட பிளாக் கலர் ரவுண்ட் போர்ஷனை இது கூட சேர்த்து வச்சு ஒட்டிட்டா மட்டும் போதுங்க. நம்மளோட கூனாய் நைஃப் ரெடி.